ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நாங்கள் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளாக இருக்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணியருளுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திரப்பா. தாழ்த்தி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்கிறேன். இந்த அருமையான வார்த்தை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் அநேக நன்மைகளை உங்களுக்கு செய்வாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும், அவருக்காக நம்ம வாழ வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பொக்கிஷம் ப்ளஸ் புதையல் = ஆத்துமா. பொக்கிஷம் என்றால் என்ன, புதையல் என்றால் என்ன, ரெண்டுமே சேர்த்தா அது ஆத்துமா அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வசனம் சொல்கிறேன். எந்த வசனம் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கின்ற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45:4 உனக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைக்கிறார். வெண்கலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில், அம்மா வீட்டில் ஒரு பெரிய வட்டில் உண்டு, எங்கள் ஐயா சாப்பிட்றது. அது விலைக்கு நல்லா மேலே வச்சு இருக்கும்போது திடீர்னு கை தவறி கீழே விழுந்துட்டு வச்சுக்கோங்க, எவ்வளோ தூரமாக இருந்து கீழே விழுந்தாலும் அது உடையவே செய்யாது, தெரிக்க கூட செய்யாது. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அநேக பாத்திரங்கள், அது சில்வராக இருக்கட்டும், எதுனாலுமே என்ன செய்யுது, லைட்டாக கீறிடுது, சப்பிடுது. டிஃபன் பாக்ஸ்லாம் என்ன செய்யுது, கீறிடும். டிஃபன் கேரியர் அது கூட என்ன செய்யுது, கீறிடுது. ஆனால் இந்த வெண்கலத்தில் உள்ள எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் கீழே விழுந்தாச்சுன்னா அது என்ன செய்யாது, உடையாது. அதுக்கு சப்பி கூட அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதே போல் ஒரு மனிதனுடைய இதயம் இருக்குமா, அந்த மனிதனுடைய இதயம் எதெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னா, வெண்கலத்தில் உள்ள கதவு. வெண்கலத்தால் செய்யப்பட்ட கதவுக்கு பூட்டு என்ன அப்படின்னா, இருப்பு. ரதங்கள் எதில் செய்வாங்க, ரதங்கள் இரும்பில் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பு ரதத்தை போட்டு பூட்டு போட்டிருக்கு. ஆனால் இந்த வெண்கல கதவுக்குள்ளும் இந்த இருப்பு தாழ்பாளுக்குள்ளும் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா, அங்கே வெளியேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ப்ளஸ் புதையல் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வெளியேறப்பெற்ற ஆத்துமா. இந்த ஆத்துமா பொக்கிஷமாக இருக்கிறது. இது தேவன் இடத்தில் மட்டும்தான் உண்டு. தேவன் தான் இதை மனிதனுக்குள்ளே வைக்கின்றார். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்குள்ளே இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை அவர் வைக்கின்றார். இதை நீங்கள் எந்த கடையிலையும் வாங்க முடியாது, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் வாங்க முடியாது, இல்லை கடலில் எடுக்க முடியாது, இல்லை மலைகளிலே தேட முடியாது, இல்லை பூமியின் ஆழங்களிலே கண்டுபிடிக்க முடியாது. இது இறைவனிடம் இருக்கிறதை இறைவன் நம்முடைய இதயத்துக்குள்ளே வைக்கின்றார். இந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்துமாவை அவர் புதிதாக்கி தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அந்த ஆத்துமாவிலே இறைவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அதனுடைய கதவு என்ன அப்படின்னா, அது வெண்கலம் போன்ற ஒரு கதவாக இருக்கின்றது. வெண்கலம் என்பது கடினத்தை குறிக்கிறது. கடினமான இதயம் உள்ளவங்களுக்குள்ள நம்ம தேவன் அந்த ஆத்துமாவை எடுக்க முடியவில்லை, அவர் வச்ச ஆத்துமா தான். ஆனால் நாம் தான் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னுடைய வீட்டின் கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் நான் உன்னோடு வாசம் பண்ணுவேன். அப்போ கதவு நம்ம தான் திறக்கணும். எனக்குள்ளே வைத்திருக்கிற ஆத்துமா அது விலையேற பெற்றது. என்னுடைய இதயமும் ஒருவேளை வெண்கல கதவாக கடினமான ஒரு பொல்லாத முள்ளு நிறைந்த
வேதனையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, துக்கத்தை கொடுக்கக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, யாரையுமே தூஷிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இதயத்துக்கு பேர் தான் வெண்கல கதவு. அதை யார் உடைப்பா? எப்படி என்ன செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட இதயத்தை உனக்கு உடைப்பேன். அதுக்கு பூட்டு என்ன அப்படின்னா இரும்பு பூட்டு. அப்போ இந்த இரும்பு பூட்டையும் உடைக்கணும், இந்த வெண்கல கதவையும் உடைக்கணும். இதுக்கு இந்த பூமியில் ஒரு நபர் தேவை. அது இன்னொரு நபருக்குள்ளே இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை எடுப்பதற்கு இன்னொரு மனிதன் தேவைப்படுகின்றது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இந்த வெண்கலத்தில் இருக்கிற கதவையும் நான் உடைச்சி, அந்த இரும்பு பூட்டையும் நான் உடைச்சி, அங்கே இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாவை உனக்கு நான் கொள்ளையாக தருவேன் என்கின்றார். ஏன்னா மனிதனுடைய இதயம் வெண்கல கதவு தான். நீங்கள் பாருங்கள், நிறைய பேரை பாருங்கள், பார்வோன் இருதயம்தான். பார்வோன் இருதயத்தை குறை சொல்லுகிறவர்கள் இருக்காங்க. பார்வோன் என்ன இப்படி 10 விதமான அதிசயங்கள் அங்கே நடக்கின்றன. ஆனாலும் அந்த பார்வோனுடைய இதயம் மாறவில்லை. அவன் ஸ்டெஃபனா தான் இருந்தான். அதே போல் இப்பவும் என்ன பிரச்சனை வந்தாலும் தங்களுடைய இருதயத்தில் இழகக்கூடியவர்கள், மனம் திரும்பக்கூடியவர்கள், டேன் பண்ணக்கூடியவர்கள், உணரக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறது இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனாலும் வெண்கல கதவாக இருக்கின்றார்கள், இரும்பு பூட்டாக இருக்கின்றார்கள். அதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் விலையேறப்பெற்றது ஆத்துமா. அதை சொல்கிறாரு கர்த்தர், நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இதை நான் தருகின்றேன் அப்படிங்கிறாரு. பொக்கிஷம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பொக்கிஷம் ப்ளஸ் அது புதையல், அது ஒரு விலையேறு பெற்றது. அது ஆத்துமா. அந்த ஆத்துமா என்று பெயர் வைத்தது தேவன்தான். அவர் சொல்கிற தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு ஊதினார். ஊதி அவனுக்குள்ளேயே அது ஜீவாத்மாவாக, உயிருள்ள ஒரு ஆத்துமாவாக அது இருக்கின்றது. அது வாழக்கூடியது. ஆனால் இந்த வெண்கல கதவு வாழாது, இந்த இரும்பு பூட்டு வாழாது. இது கடினத்தன்மை போன்றது தான். ஆனால் உள்ளே இருக்கிறது, பத்திரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆத்துமா. அதுக்கு பெயர் வைத்தது தேவன் தான். சரீரம் என்ன செய்யும், கடைசியில் மண்ணுக்கு பெயரும். ஆனால் இந்த ஆத்துமா மண்ணுக்கு போகாது, இது பரலோகத்துக்கு போக வேண்டும். ஏனென்றால் அது வாழக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல, ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். அப்போ ஆத்மா என்பது வாழக்கூடியது. ஆனால் அந்த வாழக்கூடிய ஆத்துமா ஒரு அறைக்குள்ளே பூட்டப்பட்டு இருக்கின்றது. அது பொல்லாத மனிதனுடைய இதயம், சுயம் நிறைந்த ஒரு மனிதன் அவனுக்குள்ளே. ஆனால் இருக்கின்றது ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம் ஆத்துமா என்பது. அது வாழக்கூடியது. அது எங்கே வாழும்னா இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் ஒரு மனிதனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். அது நம்ம இருதயத்தில் இறைவன் தங்கும் இடமாக இருக்க வேண்டும். கடைசியில் நம்ம சரீரம் மண்ணுக்கு திரும்பும்போது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய செயல்கள், பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்த ஆத்துமா தான். நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வட மாநிலங்களிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, வட மாநிலங்கள் அப்படின்னா அந்த பீகார், ஒரிசா, தந்தேவாடா, இப்படி மகாராஷ்டிரா மாநிலம், குஜராத்து, இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. அங்கே ஊழியம் செய்தவங்ககிட்ட போய் இயேசுவை பற்றி அறிவிப்பார்களாம். அப்போ அவங்க இது ஒரு சாமி தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்கின்றது, அது நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அந்த ஆத்துமா வாழக்கூடியது, அது பரலோகத்துக்கு போகணும். அதனால் உங்களுக்குள்ளே ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க, உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம்.
கோதுமை மாவு எங்களுக்கு தெரியும், அரிசி மாவு எங்களுக்கு தெரியும், என்ன சோள மாவு எங்களுக்கு தெரியும், கடலை மாவு எங்களுக்கு தெரியும், இப்படி பல எல்லா மாவுகளும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆத்துமா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்த்ததே இல்லை, அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வட மாநிலங்களிலே உள்ளவர்கள் கேட்டார்களாம். அப்போ தான் சொன்னாங்களாம், இது அப்படிப்பட்ட ஒரு மாவு அல்ல, இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், அங்கே இறைவனோடு வாழ வேண்டும், அது இறைவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லி கொடுத்தார்களாம். அப்படியா அப்படின்னு கேட்டாங்களாமா. இன்றைக்கு கூட நமக்குள்ளே அப்படி ஆத்துமா என்று ஒன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆத்துமாவை யாரும் தொட முடியாது. எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆத்துமா அது இறைவன் வாழக்கூடிய இல்லமாக நான் என் இதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன். என் ஆத்துமாவை நான் இயேசுவினிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் ஒப்பு கொடுத்தேன், நான் கையெடுத்து கும்பிட்டு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் இயேசுவினிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னால் தொட முடியாது, அது வாழக்கூடியது. ஆனால் இறைவன் அங்கே வாழ்கின்றார், அவர் அதை தொடுகின்றார், அதை பக்குவப்படுத்துகின்றார். ஆத்துமா யாராலையும் தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா என்னுடையது, பாவம் செய்கின்ற ஆத்துமாவோ சாகும். பாருங்க, இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்களா எல்லாரும்? எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகின்றார். அப்போ நீங்கள் சரீரத்தை நீங்கள் போஷிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆத்துமா தேவன் தான் வாழ வைக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சரீரம் மண்ணுக்கு போய்விடும், அது மேட்ரு கிடையாது. ஆனால் ஆத்துமா வாழ வேண்டும். வாழ்வதற்கு தெய்வத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். இப்போ தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆத்துமா உனக்குள்ளே இருந்தாலும் அது நான் உண்டாக்குனது. தேவன் சொல்கிறார், நான் உண்டாக்குனது. இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் ஆத்துமா எப்படியோ அப்படியே தேவன் மகனுடைய ஆத்துமாவை பார்க்கின்றார். அம்மாவுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே தன்னுடைய மகளுடைய ஆத்துமாவை பார்க்கின்றார். மருமகன் உடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மருமகளுடைய ஆத்துமாவை பார்க்கின்றார். எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது. அவருக்கு எல்லா ஆத்துமாவும் பிடிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, கடைசியில் உள்ளதை வாசிங்க. பாவம் செய்கின்ற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்போ அதை நான் சொன்ன உங்களுக்கு, ஆத்மா வாழக்கூடிய இடம் பரலோக ராஜ்யம். அப்போ பாவம் செய்யும் போது அந்த ஆத்மா செத்து விடுகின்றதை என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது ஆத்மாவை. அப்போ அதனுடைய பங்கு என்ன அப்படின்னா, அது நரகத்துக்கு போய் விடக்கூடியது. அதனால தான் நமக்குள்ளே நம்முடைய ஆத்மா நம்மோடு பேசும். அது மனசாட்சியின் மூலமாக இடைப்படக்கூடியது, யாரும் பார்க்க முடியாதது. ஆனால் அது பத்திரமாக இருக்கின்றது, அது வாழக்கூடியது. இப்போ தேவன் சொல்றார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையதான், பாரபட்சமே கிடையாது. நீ மட்டும்தான் இயேசுவுக்கு சொந்தம், நான் மட்டும்தான் சொந்தம், அந்த சபை தான் சொந்தம், அந்த சபை தான் சொந்தம். இப்போ சிஎஸ்ஐயில் உள்ளவங்க அந்த ஆத்மாக்கு சரி கிடையாது, இந்த ஆத்மா சரி கிடையாது, இவங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏனென்றால் எல்லா ஆத்மாவும் தேவனுடையது தான். அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாவுங்கிறத தெளிவாக எசேக்கியேல் 18:4 சொல்லியிருக்கு. நீ பாவம் செய்யலைன்னா நம்ம 3 யோவான் 2 சொன்னது போல நம்ம ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னதான் ஆத்மா வாழுகிறது போல. இன்னொரு நேரம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 3 யோவான் 2வது வசனத்தை இன்னொரு நேரம் வாசிக்க கேளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா எல்லாவற்றிலும் வாழும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார்.
இன்னும் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். லேவியராகமத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்க சொல்லுகிறேன். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இப்போ இந்த ஆத்துமா நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். இந்த செய்தி நீங்கள் கவனமாய் கேட்டாதான் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் ஆத்துமா கரைபட்டு இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம விவரம் தெரியும் போது நம்ம தவறுகளை செய்ய ஆரம்பிக்கின்றோம். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ என்னன்னா, பாவம் செய்த இந்த மனிதனுடைய ஆத்துமா சாகாம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அதை உயிர் கொடுக்க முடியும். இதில் சொல்கிறாரு, அந்த நாளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ அந்த நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால ஒரு ஃபேமிலியோட ஆத்துமாவின் பாவங்களை மன்னித்து விடலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தேவை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய இதயத்தை கழுவ வேண்டும். அதுக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். இவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திருப்பார். இதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன் பாருங்கள். யாக்கோப்பு 5வது அதிகாரம் 20வது வசனம். யாக்கோப்பு 5:20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சிக்கிறவன் திரளான பாவங்களை மூடுகிறான். அவன் தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறது தான் நம்முடைய வேலை. இதை நாம் செய்ய வேண்டும். எனக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த ஆத்துமா வாழுகிறது என்பதையும் இதில் இயேசு வாழ்வார் என்பதையும் திருப்பி இவர் இந்த ஆத்துமாவை பத்திரமாய் பாதுகாத்து தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார் என்பதையும் எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ நான் அவங்களுக்கு கொள்ளையாக கொடுக்கப்பட்டேன். இன்றைக்கு கர்த்தர் அதான் சொல்கிறார், நான் உனக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அங்கே இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்துமாவை அந்த புதையலை பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் என்கின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கீங்களா? நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் தப்பிப்போன மார்க்கத்தினின்று கிடைக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணம் அப்படின்னா நரகத்தினின்று அவன் ரட்சித்து அவனுடைய பாவங்களை மூடக்கூடியவன். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ வா, நான் உனக்கு வெண்கல கதவை உடைக்க. அவன் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கொள்ளையினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டு வெண்கல கதவு போல இருக்கின்றான். உடைக்க முடியல, குத்த முடியல, பிக்க முடியல, எடுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தாரேன் உனக்கு அந்த ஆத்துமாவை, நீ வருவாயா? அநேக மந்தையை சேராத ஆடுகள் வெண்கலம் போன்ற இதயம் உள்ளவர்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றார்கள். தனக்குத்தானே ஒரு ராஜ்யத்தை அமைத்து கொண்டு வாழ்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழவில்லை. அவர்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றியதான பயம் இல்லை. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் தக்கதாய் கர்த்தருடைய செயல்பாடு இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. காலங்கள் வரும் பொழுது காலமும் சமயமும் நமக்கு காத்தே இருக்காது. அது வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இதை செய்தி கேட்குறவங்க 40 வயசு இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா 50, அதுக்கப்புறம் 60, அப்புறம் 70, அப்புறம் 80. திருப்பி நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. இன்னொரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தேவை. காலமும் சமயமும் நமக்காக காத்து இருக்காது. அதனால் இந்த காலங்களிலேயே நாம் இப்படிப்பட்ட வெண்கல கதவு போன்ற இதயம் உள்ள மக்களை சந்திக்க தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தங்களை நாம் மாற்ற வேண்டும். இல்லாட்டா ஒரு நாள் கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். இல்லாட்டா உன்னுடைய ஆத்துமா செத்து போய்விடக்கூடாது என்பது கர்த்தருடைய கரிசனை. அதுக்காக தான் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். நீங்கள் போங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தருவேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, 100 ஆடில் 1 ஆடு காணாமல் போயிற்று. அதெல்லாம் ஒரு ஆத்துமா தான் காணாமல் போயிற்று. அதை தேடி அதை கண்டுபிடிக்க கர்த்தர் சொல்லுகிறார்.
இன்னும் நீங்கள் பாருங்கள், விலையேற பெற்ற இந்த பொக்கிஷம் தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியே போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை இரட்சிப்புகளை நடத்துவார்கள், தங்களை தியாகம் பண்ணுவார்கள், அவர்களுக்கிட்ட போய் பேசுவார்கள், அடிக்கடி சந்திப்பார்கள். சந்தித்து அந்த பொல்லாத இதயமுள்ள பெண்களையோ ஆண்களையோ தேவனுக்கு நேராக வழி நடத்துவார்கள், தேவனுக்கு நேராக திருப்புவார்கள். அவர்கள்தான் ஞானவான்கள். அவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். இந்த வெண்கலமுள்ள இதயங்கள் பாவம் நிறைந்த கடினமான வைராக்கியம், மாம்சத்தின் கிரியைகள், பெருமைகள், தூஷணங்கள், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல் போன்ற மோசமான ஆத்மாக்களை இயேசுப்பா தமது இரத்தத்தினால கழுவி பொக்கிஷமாகவும் புதையலாகவும் கொடுக்கின்றார். ஆத்தும தாகம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த வெண்கல கதவும் இரும்பு தாழ்பாலும் உடையும், பொக்கிஷம் கிடைக்கும். இந்த மனிதனுக்குள் இருக்கும் இந்த ஆத்துமாவை வேறு எந்த கடைகளிலும், எந்த ஷோரூம்களிலும், எந்த நாட்டிலும், எந்த மலைகளிலும், குன்றுகளிலும், கடலிலும், ஆழத்திலும் பார்க்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. இதை இயேசுப்பா மட்டுமே தர முடியும். எப்படி என்றால், அவனுக்கு பாவ உணர்வை தேவன் கொடுப்பார், மன்னிப்பை கொடுப்பார். இயேசு தமது இரத்தத்தால் கழுவி அந்த மீட்பை பார்த்து காணாமல் போன அந்த ஒரு ஆடு கிடைத்த மேய்ப்பனு சந்தோஷப்பட்டது போல சந்தோஷத்தை தருவார். இந்த ஆடு, இந்த ஆத்துமா எப்படிப்பட்டது? மலைகளிலும் குன்றுகளிலும் கடலிலும் ஆழத்திலும் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்றது. நமக்கு ஆண்டவர் தரும்போது அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி அதை மீட்டு பரிசுத்தமாக்கி நம்முடைய கையில் அவர் ஒப்படைக்கிறார். அதனால் நம் ஆத்துமாவுக்காக நம்ம இந்த செய்தி கேட்குறவங்க இதே மாதிரி நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் எப்படி இயேசுவுக்குள்ளே வந்தீங்க, இன்றைக்கி உங்கள் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கு, நம்ம இன்னொரு ராஜ்யத்துக்கு ஒரு நாள் போவோம். இதை விசுவாசிக்கிற நீங்கள் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் சேர்க்க வேண்டும், தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு செயல்பட வேண்டும். கடந்த நாளில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, 8ஆம் தேதி 11வது மாதம் 2025 ஞாயிறு அன்று, 8ஆம் தேதி 11வது மாதம் 2025 அன்று தூத்துக்குடி சந்தை ரோடில் இருக்கிற தூய பேதுரு ஆலயத்தில் வேறு மார்க்கத்தில் இருந்து ஒரு வாலிப மகனும் ஒரு வாலிப மகளும் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி எங்களுடைய குருவானவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். அன்று ஆலயத்திலே நான் அதை பார்த்து சந்தோஷமாக இருந்தேன். இயேசுப்பா கிருபையால் புதிய ஒயிட் ஒரு ட்ரெஸ்ஸு அவர்கள் அணிந்திருந்தார்கள். அவர்களுடன் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். அப்பொழுது அந்த வாலிப மகள் பேர் உமா மகேஸ்வரி. அந்த மகள் கையிலே நான் வேதாகமத்தை கொடுத்தேன், பைபிள் கொடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு அப்படி நான் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பிள்ளையினுடைய கழுத்தை கட்டி கொண்டாள். ரொம்ப சந்தோஷம். அவர்கள் பெற்றோரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் கலைந்தோம். நான் வீட்டுக்கு வந்த பின்பும் எனக்கு மனதிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆத்துமா நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டது. அழகாக இருக்காங்க, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, ஆத்துமா ரட்சிக்கப்படலை. அது கெட்டு போய்விட்டால், அது செத்து போய்விட்டால் அது நரகத்துக்கு போய்விடும். தேவன் எனக்கு தந்த கிருபையாக தந்த பொக்கிஷம் அது, புதையல் அது, அதை எனக்கு கொள்ளையாக தந்தார். இந்த சந்தோஷத்தை என்னால் வீட்டில் வந்தும் கொண்டாடாமல் இருக்க முடியல. நான் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தேன் ஆண்டவருடைய கிருபையினால். ஆனால் இது என்னால் அல்ல, தேவன் எனக்கு இதை தந்தார். இந்த புதையல் ப்ளஸ் இந்த பொக்கிஷம். நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முன் வாருங்கள். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த பாடலை நம்ம படிப்போம், தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். மந்தையை சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையை. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அவரிடம் அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆமென். ஆண்டவரே மே துதிக்கிறோம். மந்தையில் சேராத அநேக ஆடுகள் உண்டுப்பா. இந்த ஆடுகளை தேடி அலைவதற்கு நீர் தம்முடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும். ஆண்டவரே, வெண்கல கதவுகள் உடைக்கப்பட, இரும்பு பூட்டுகள் உடைத்து அங்கே இருக்கிற பொக்கிஷமாகிய விலையேற பெற்ற ஆத்துமாவை, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாவை கண்டுபிடித்து ரட்சித்து தேவனுக்குள்ளே கொண்டு வர, தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்திடலும். இந்த மந்தையை சேராத அநேக ஆடுகள் உண்டுப்பா. இந்த ஆடுகளை நாங்கள் உம்மிடமே கூட்டி சேர்த்து இந்த விலையேற பெற்ற ஆத்துமா பரலோக ராஜ்யத்திலே வாழ வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாங்கள் வாசித்தோம். இனிமேல் ஒரு ஆத்துமா கூட பாவம் செய்து கெட்டு போய் சாகாதபடிக்கு ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஆத்துமாவுக்காக உழைத்து தியாகம் பண்ணி ஜெபித்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட கல்வாரிக்கு கொண்டு வந்து மீட்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் உமக்காக புறப்பட்டு செல்கிறோம். அநேக ஆத்துமாக்களை இயேசுவை எங்களுக்கு கொள்ளையாக தந்து ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். இந்த கிராஸ் டிவியையும் இங்கே சேர ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.